ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட ஸ்டோரி வித் சிந்து சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு தயவு செய்து சொல்லுங்கள். இப்போ மாணிக்க நாகம் அப்படின்ற நாவலோட மற்றொரு தொடர்ச்சிக்குள்ளே போகிறோம். வாங்க நாவல் என்னென்னு என்னோட சேர்ந்து பயணிக்கலாம். அத்தியாயம் 11. அந்த பழைய பெட்டிக்குள் படுத்து கிடக்கும் டைரியை ஆச்சரியத்தோடு வெளியே எடுத்தான் கணேஷ். மெல்ல அட்டையை புரட்டினான். பொலபொலவென்று தூசும் தும்பும் தரை சிந்த பழுப்பு நிறத்தில் பல்லை காட்டியது அந்த டைரி. முதல் பக்கத்தில் சிவகுருநாதன் தனது கையெழுத்தை ஆங்கிலத்தில் போட்டிருந்தார். அடுத்த சில பக்கங்களில் அவரின் குறிப்புகள் மெல்ல கணேஷின் வாசிப்பிற்காக அணிவகுக்க ஆரம்பித்தன. எல்லா நாளும் டைரி எழுதும் பழக்கம் சிவகுருநாதனுக்கு கிடையாது என்பது கணேஷிற்கு தெரிந்து போனது. தலை காட்டும் விஷயங்கள் கூட உப்பு சப்பற்று அவனுக்கு சலிப்பை உண்டு பண்ண ஏப்ரல் 17 வரை பக்கத்தை புரட்டியவன் அடுத்த பக்கத்தை புரட்ட ஆயாசப்பட்ட மாதிரி துளி நேரம் நிதானித்தான். மேல அண்ணாந்து பார்த்தான். புகைப்படத்தில் சிவகுருநாதன் சிரித்தார். ஜன்னல் வழியாக மெல்ல காற்று வீச தொடங்கி இருந்தது. வீசும் காற்று 17ஆம் தேதியை தள்ளி அடுத்த பக்கத்தில் சிவகுருநாதன் நிறைய எழுதியிருக்கும் சித்தர் பற்றிய பக்கத்தை கணேஷின் பார்வையில் நிலை நிறுத்தியது. கணேஷிடம் ஆர்வம் மெல்ல கூடுகட்ட அந்த பக்கத்தில் ஊன்றினான். அருகில் அவன் புரிபடாமல் பிரித்து பார்த்த தங்கத்தூள். டைரி எடுப்பிலேயே உஷ்ணமாக ஆரம்பமாகி இருந்தது. இன்று என் வாழ்வில் முக்கியமான நாள். இந்த கொல்லிமலையில் சார்ஜ் எடுத்து கொண்ட இந்த சில நாட்களில் இந்த மலைநாடு என்னை மிக கவர்ந்து விட்டது. இயற்கையோடு கலந்து வாழும் மக்களும் அவர்கள் நம்பிக்கையும் என்னை ஆச்சரியப்படுத்துகின்றது. குறிப்பாக இந்த மலையில் வாழும் மர்ம மனிதரான சமுத்திர சித்தர் மிக ஆச்சரியப்பட வைத்து விட்டார். அவருக்கு வயது 130க்கு மேலாம். இன்னும் 100 ஆண்டுகள் கூட வாழ்வாராம். பார்த்தால் அப்படி தெரியவில்லை. 60 வயது மதிக்கலாம், அவ்வளவுதான். மனிதன் முதுமையை ஜெயித்து வாழ முடியுமா என்ன? சமுத்திர சித்தர் ஏனோ என்னை வெறுக்கிறார். பாம்பு பிடிக்கும் இருளர்களை நேசிக்க முடிந்த அவரால் என்னை நேசிக்க முடியாமல் போனது எதனால் எனக்கு புரியவில்லை. அதிலும் நேற்றைய சித்திரை பௌர்ணமி இரவை என்னால் இந்த ஜென்மத்தில் மறக்க முடியாது. மாணிக்க நாகத்தை பிடித்த இருளன் மாடனை சந்தித்த இரவு அது. அவனோடும் அவன் கூட்டத்தோடும் அருவிக்கரையில் சமுத்திர சித்தரை நேரில் சந்தித்த முக்கிய இரவு. அபாயமான அந்த அருவி பகுதிக்கு பௌர்ணமிக்கு பௌர்ணமி தவறாமல் சமுத்திர சித்தர் வருவாராம். அதிலும் ஆளரவு மற்ற அந்த நடு இரவு பொழுதில் அவர் வருவதும் வந்த நிலையில் ஒற்றை காலில் விழும் அருவி நீரில் மணிக்கணக்கில் நின்று தியானம் செய்வதும் நம்ப முடியாதது. ஆனால் நான் நேரில் பார்த்த விஷயங்கள். இப்பொழுது கூட என்னால் நம்ப முடியவில்லை. துளி கூட நம்ப முடியாத அதிசயம் அந்த தங்க விஷயம்தான். ஒரு தோல்பை நிறைய தங்கத்தூளை அவர் அந்த இருளர் கூட்டத்துக்கு தந்ததும் இந்த இருளர்கள் என் பிடியிலிருந்து தப்ப ஆஸ்துமா மருந்து என்று கூறி கைப்பிடி அளவு தங்கத்தூள் எனக்கு தந்து சென்றதும் கனவா இல்லை நிஜமா? நிஜம் என்கிறது கைவசம் உள்ள தங்கத்தூள். இந்த தங்கம் கூட பசும் தங்கமாமே. செம்மீட்டு ஆசாரி உரசி பார்த்துவிட்டு உண்மையை சொல்லிவிட்டான். அப்படி என்றால் பயனிறைய தங்கம் பெற்று சென்ற இந்த இருளர்கள் தான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். இன்று எப்படியாவது சந்தித்து விட வேண்டும். வாட்சர் வேணு அவரை ரசவாதி என்கிறான். சித்தர்களில் ரசவாதிகள் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சமுத்திர சித்தரும் ரசவாதிதானோ? ரசவாதிகள் பற்றி தாத்தாவும் பாட்டியும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். சாத்தியமில்லை என்கிறது விஞ்ஞானம். இன்றைய எனது அனுபவமோ சாத்தியம்தான் என்கிறது. நான் எதை நம்புவதற்கு? 3 பெண்ணுக்கு தகப்பன் நான். தங்கம் எனக்கு மிக அவசியமான உலோகம். இந்த சமுத்திர சித்தர் கருணை செய்தால் நான் குபேரன். சமுத்திர சித்தரே கருணை செய்வீர். இன்று உம்மை பார்க்காமல் நான் திரும்ப போவதில்லை. இந்த வனத்தில் நீங்கள் எங்கு பதுங்கி இருந்தாலும் சரி, விடப் போவதில்லை நான். சந்தன திருடர்கள் செங்கோட்டையனும் செங்காளியப்பனும் ஒருபுறம் எனக்கு தொந்தரவு செய்தாலும் சித்தரே நீங்கள் என் முதல் குறி. இன்று உம்மை சந்திக்காமல் விடப் போவதில்லை. மிக நீள அந்த டைரி சகல விளக்கங்களையும் சொல்லி நிறுத்திய இந்த வினாடியில் கணேஷின் இருதயம் இயற்கைக்கு மாறாக துடிக்க தொடங்கி இருந்தது. பார்வை அனிச்சையாக தங்கத்து மேல் சென்றது. தூக்கி பார்த்த போது நிச்சயம் 50 கிராமுக்கு குறையாது என்கிறது மனது. 50 கிராம் என்றால் 6 பவுனுக்கு குறையாத தங்கமா இது? நம்ப முடியாத கேள்வி மனதின் நன்கூரம் பாய்ச்சி நின்றது. டைரியை திரும்ப ஒரு புரட்டு புரட்டினான். பின்னர் வேகமாக சிவகுருவின் புகைப்படத்தை அண்ணாந்தான். சிவகுருநாதன் மௌன புன்னகையே. மகனே, உனக்கு நான் ஒரு நல்ல வழியை காட்டிவிட்டேன் என்கிற மாதிரி ஒரு பாவனை காட்டுவதாகப்பட்டது அவனிற்கு.
சித்திரை பௌர்ணமி, இரவு காலம், இருளர் சந்திப்பு, மாணிக்க நாகம், சித்தர் தொடர்பு, தங்கத்தூள். டைரியின் விஷயம் ஒரு பட்டாலியன் போல் அணிவகுத்து மூளை செல்கள் கிள்ளின. மனதை ஆக்கிரமித்து அட்டகாசம் செய்து வந்த சோர்வும் படிப்பின்மையும் முக்காடு போட்டுக்கொண்டு ஓடத் தயாராகி விட்ட மாதிரி ஒரு உணர்வு உடம்பை பின்னத் தொடங்கியது. டைரியை பதவிசாக மூடியவன் தங்கத்தூளை பத்திரமாக மடித்து காட்டினான். பரபரப்போடு பெட்டியை மூடி மீண்டும் கொண்டு பரன்மேல் தூக்கி வைத்தான். சமையல் கட்டுக்குள் சென்று வெந்நீர் போட்டான். அம்மா சொன்ன பித்தளை கூஜாவை கழுவி அதில் நீரை நிரப்பிக் கொண்டான். அக்காவின் கல்யாணத்திற்கு என்ன செய்வது என்ற மலைப்பான கேள்வி சற்றே வடிந்த மாதிரி உணர்வில் ஒரு உற்சாகம். வேக வேகமாக குளித்துவிட்டு வெந்நீர் கூஜா, டைரி, தங்கத்தூள் மூன்றுடனும் சைக்கிளில் வெளிக்கிளம்ப ஆயத்தமானான். டைரி விஷயமாய் மனசை நிமிண்ட அநேக வினாக்களுக்கு போர்மேன் தேவராஜனால் மட்டுமே சரியான விடை தர முடியும் என்கிற மாதிரி உள்ளுணர்வு சொல்லிட்டு. தேவராஜனுக்கு இருந்தால் கணேசை கூட கூடுதலாக ஒரு 5 வயது இருக்கலாம். இன்னமும் திருமணம் ஆகியிருக்கவில்லை. தன்மையாக பேசி பழக தெரிந்தவர், மனிதாபிமானத்தோடு மனித மனங்களையும் தீண்டி பார்ப்பவர், ஜென்டில்மேன் என்கிற சொல்லுக்கு சரியாக பொருந்தும் ஒரு குணச்சித்திரம் அவர். கணேஷ் தேவராஜை பற்றி சிந்தித்த நேரத்தில் அவரை உடனடியாக சந்திக்க சைக்கிளை மிதித்தான். இடைப்பட்டு ஆஸ்பத்திரியில் வெந்நீர் கூஜாவோடு நுழைந்தான். அம்மாவையும் சகோதரிகளையும் சற்று சந்தோஷமாய் பார்த்தான். அக்காவுக்கு இப்ப எப்படி இருக்குமா என்று மெலிதாக கேட்டான். தேவலை என்று மட்டும் சொன்னாள் காமாட்சி. பணத்தை பற்றி கவலைப்படாதம்மா, தங்க நகைக்கும் சேர்த்து அப்பா வழி பண்ணிட்டார் என்று சந்தோஷத்தில் விஷயத்தை கொட்டிவிட்ட மாதிரி பேச, அப்பாவா என்று துணுக்குடன் கேட்டாள் காமாட்சி. ஆமாம்மா, அப்பா ஆசிர்வாதத்தை சொன்னேன் என மழுப்பி சமாளித்தான். டேய், அது என்ன கையில டைரி? புவனா கேட்டாள். டைரி இல்ல புவனா, அது நம்ம குடும்பத்துக்கே விளக்கேத்த போற செல்வ பத்திரம் என்று பொடி வைத்து பேசினான். சாந்தி புரியாமல் அவனை ஏறிட்டாள். விவரமா அப்புறம் சொல்றேன் என்றவன் காலில் சக்கரம் இருக்கிற பாவனையில் ஓடத் தொடங்கினான். அத்தியாயம் 12. தேவராஜின் வீடு NGO காலனியில் இருந்தது. ஊர் எல்லையில் பார்த்து பார்த்து கட்டிய காலனி வீடுகளில் ஒரு நடுத்தரமான போர்ஷனுக்கு வெளியே ஈசி சேரில் மல்லாந்திருந்தார் தேவராஜ். அப்பொழுதுதான் வேலை முடித்து வந்திருந்தார். பறக்க பறக்க கணேஷ் வருவதை பார்த்து நிமிர்ந்தார். வா கணேஷ், பார்க்க டெம்டா இருக்கியே, அக்கா உடம்புக்கு ஏதாவது சீரியஸா? கேள்வி கேட்டு முடிக்கும் முன் பதிலுக்கு டைரியை அவர் எதிரே நீட்டினான். என்னப்பா? அப்பாவோட டைரி சார், இன்னைக்கு தான் கண்ணுலயே பட்டுச்சு. இதுக்குள்ள ஒரு நம்ப முடியாத விஷயம் இருக்கு என்றான். பிளீஸ், ஏப்ரல் 18ஆம் தேதி பக்கத்தை புரட்டி பாருங்க. தேவராஜ் கணேஷை உட்கார கூட சொல்ல மறந்தவராக பக்கத்தை புரட்டினார். சிவகுருநாதன் எழுதிய விஷயத்தில் ஊடுருவினார். வரி வரியாய் வாசிக்க நெற்றி பொட்டில் சுருக்கம் விழுந்து கொண்டே வந்தது. முழுவதுமாய் வாசித்து முடித்த போது லேசாய் வியர்த்தே விட்டார். அந்த வியர்ப்பு கலையாதபடி நிமிர்ந்தார். வாட் அ ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்றன உதடுகள். சார், இதை படிச்சதுல இருந்து எனக்கு நிலை கொள்ளல. அது மட்டும் இல்ல சார், அப்பா டைரியில குறிப்பிட்டு இருக்கிற தங்கத்தூள் இதோ. பாக்கெட்டில் கையை விட்டு தூளை எடுத்து எதிரே விரித்து நீட்டினான். சார், இது முதல்ல தங்கம் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் என்றான். உடனே தேவராஜன் இந்த தூளை வாங்கி பார்த்தார். உலோகங்களுடன் பழகி பழகி அவைகளின் குணங்களும் நன்மைகளும் ஆராய்ந்து ஏறத்தாழ 10 வருடமாய் ஒரு தொழிற்சாலையின் போல்ட் நட்டுகளை உறுதிப்பட பிளேட்டிங் செய்து ரசாயன பொருட்களோடு ஒரு குடும்பமே நடத்தி வரும் அவரது அனுபவபூர்வமான அறிவு அந்த தூளை பார்த்த மாத்திரத்தில் அது தங்கம்தான் என்று உறுதிப்பட முடிவுக்கு வந்தது. உரசி பார்த்துவிட்டு தீர்க்கமாய் தலையை அசைத்த போது கணேஷ் சுண்டிவிடப்பட்டான். சார், அப்படின்னா ரசவாதம் சாத்தியமா சார்? ரகசியமான குரலில் கேட்டான். அசாத்தியம்னு எப்படி கணேஷ் சொல்ல முடியும்? சார், நான் உலகத்துல கத்துக்குட்டி, நீங்க அப்படி இல்ல. கெமிஸ்ட், மெட்டீரியல் டெக்னாலஜி, பத்தாததுக்கு 10 வருஷம் அனுபவம்னு திடமா இருக்கிற நபர். யோசிச்சு சொல்லுங்க. உங்க அப்பா டைரியை பார்த்துமா உனக்கு சந்தேகம்? இல்ல சார், அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு கூட எழுதியிருக்கலாம் இல்லையா? அப்ப இந்த தங்கம்? எனக்கும் அங்கதான் குழப்பம். ரசவாதத்துல தங்கம் பண்ணலாம்னா சார், இந்தியா ஒரு 24 மணி நேரத்துல அமெரிக்கா ரஷ்யாவை கூட ஓவர்டேக் பண்ணி கல்ஃப் கண்ட்ரிஸ் கூட கூறு கட்டி விலைக்கு வாங்கிடாதா? சந்திர சூரியர்களை கூட வாங்க முயற்சி பண்ணும்னே சொல்லேன். கற்பனைக்கு ஏது கட்டுப்பாடு? சோ இது கற்பனை தானே சொல்றீங்களா? விலைக்கு வாங்குற விஷயத்தை சொன்னேன், ரசவாதத்தை சொல்லல. நான் ரசவாதம் பத்தி கேள்விப்பட்டது இல்லையே. கேள்விப்பட அது என்ன சிம்ரன் எடுப்பு மச்சமா, இல்ல மைக்கேல் ஜாக்சனோட பிளாஸ்டிக் சர்ஜரியா? அப்ப அமானுஷ்ய ரகசியங்கள் எப்பவும் வெளிப்படாது கணேஷ். அப்ப ரசவாதம் ஒரு ரகசியம் இல்லையா? பின்னே ஒரு சித்தருக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிற அபூர்வ விஷயங்கள் அது. சித்தர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது கணேஷ். வெந்ததை தின்னுட்டு வேலை வந்து சாகுற நம்மள மாதிரி சராசரி ஜென்மங்கள் இல்ல அவங்க.
இயற்கையோடு கலந்து வாழ்றவங்க, வாழ்க்கையில நம்மள பாதிக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஜெயிச்சவங்க, ஐம்புலன் சுருக்கி உள்ளொளி பெருக்கின்னு ஞானிகள் சொன்ன மாதிரி உள்ளொளி பெருக்கிறவங்க. உங்களுக்கு சித்தர் பத்தி தெரியுமா சார்? புத்தகம் மூலமா, சில பெரியவங்க மூலமா கேள்விப்பட்டிருக்கேன் சார். நாம ஏன் நேர்ல அனுபவப்படக்கூடாது? புரியல நீ சொல்றது. இந்த சமுத்திர சித்தரை நாம ஏன் தேடி போக கூடாது? நிச்சயமா என் கரியர்ல இது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம். நீ மறுத்தாலும் நான் விட போறதில்ல. அப்படின்னா கொல்லிமலைக்கு கிளம்புவோமா சார்? பௌர்ணமி பௌர்ணமி சித்தர் அருவிக்கு குளிக்க வருவாராமே. ஆமா கணேஷ், உங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லு. நீ இந்த விஷயத்துல நமக்கு துளி வெற்றி கிடைச்சாலும் போதும். உன் குடும்ப பிரச்சனை சுலபமா தீர்ந்துடும். அது மட்டும் இல்ல சார், என் அப்பா இந்த சித்தரை சந்திச்சாராங்கிறது எனக்கு தெரியணும். இந்த டைரி எழுதின அன்னைக்கு தான் அப்பா இறந்திருக்கார். அப்பாவோட மரணம் பற்றி அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? மொத்தத்துல இந்த டைரி நமக்கு ஒரு அரிய நோக்கத்தை கொடுத்திருக்கு கணேஷ். பத்திரமா வை இத. கையில இருக்கிற தங்கம் உனக்கு ஓரளவு உதவும். மத்ததுக்கு நான் உதவுறேன். ஓகே? கட்டை விரலை உயர்த்தி காட்டி குதூகலமாய் கண்களை சிமிட்டினான் கணேஷ். காலண்டரை எடுத்து வந்து என்று பௌர்ணமி என்று பார்க்க தொடங்கினார் தேவராஜ். ஏப்ரல் 21 தலை காட்டியது அந்த சந்திர தரிசனம். நாம கிளம்ப இன்னும் 3 நாள் இருக்கு என்று கணக்கு பார்த்து சொன்னார். திடுமென்று வாசப்புறம் ஏதோ அரவம். குடுகுடுப்பைக்காரன் ஒருவன் வந்திருக்கான். அம்பாரமாய் அழுக்கு துணி மேனியில் தொங்க உடுக்கையை உலுக்கியபடி முகத்தை இடுக்கிக் கொண்டு அவன் உதட்டை திறந்த போது அவன் ஜோசியமாய் சொன்ன விஷயத்தில் அதிர்ச்சி ஒளிந்திருந்தது. இந்த வீட்டு ஐயாமாருக்கு ஒரு எச்சரிக்கை. உச்சிமலை மேல ஒரு பச்சி வந்து ஐயா உடம்பை கொத்தி போக போகுது. ஐயா உடம்பு பின்னமாக போகுது. எப்பவோ செஞ்ச பாவத்துக்கு இப்ப ஐயா பதில் சொல்ல போறாரு. ஜக்கம்மா சொல்றா எச்சரிக்கை. அத்தியாயம் 13. சார், இது உண்மையா பொய்யான்னு ஒரே குழப்பமா இருக்கு. பொய்யின்னு ஒதுக்க முடியலை. காரணம், இந்த தங்க பொட்டலம் உண்மைன்னு நம்பவும் முடியலை. உங்க அபிப்பிராயம் என்ன சார்? கணேஷின் பதட்டமான குரல் முன் தேவராஜன் மூட்டு வளையை ஏறிட்டார். நான் இதை பொய்யின்னு நினைக்க தயாரில்லை. என் அறிவு கட்டின வரையில் ரசவாதம் சாத்தியமே. மெட்டீரியல் டெக்னாலஜியிலும் கெமிஸ்ட்ரியிலும் பட்ட மேற்படிப்பு வரை படித்துள்ள அவரது கருத்து கணேஷின் முதுகு தண்டை நிமிர்த்தியது. இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில் நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயமாச்சே சார் இது. இந்த மாதிரி அபூர்வ விஷயங்களை ஆராய தவறினதாலதான் தங்கத்துக்கு இன்னைக்கு இவ்வளவு விலையே. நீங்க என்ன சொல்றீங்க? சித்தர்கள் மனுஷ பிறவியில மகத்தானவர்கள். உடம்பை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் அணு சுத்தமா தெரிஞ்சவங்க. இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டோட அரிய பெரிய பொக்கிஷங்களே அவங்கதான் கணேஷ். சார், சித்தர்கள் இப்பவும் இருக்காங்களா? இல்லாமலா உன் அப்பா சந்திச்சதோட டைரியிலையும் எழுதி வச்சிருக்காரே? அப்பா யாரையாவது பார்த்துட்டு தப்பா எழுதியிருந்தா அப்ப தங்கம் எப்படி வந்தது? வாஸ்தவம் தான். டைரி குறிப்புப்படி பௌர்ணமிக்கு பௌர்ணமி அவர் அறிவுக்கு குளிக்க வருவாராமே. 200 வயசு வரை வாழ ஆசைப்படுகிறாராமே. நாம போன அவரை சந்திக்க முடியுமா? முயற்சி செய்து பார்த்துட்டு தான் சொல்லணும். இப்ப கூட என்னால நம்ப முடியல சார். பல அமானுஷ்ய விஷயங்கள் எப்பவுமே அப்படித்தான் கணேஷ். சார், நீங்க எனக்கு இந்த விஷயத்துல உதவ முடியுமா? டெஃபினெட்லி. என் எந்திர வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கிற பெரிய சுவாரஸ்யம் நீ. என் உலோக அறிவுக்கு கிடைச்சிருக்கிற மிக பெரிய தீனி. இந்த டைரியில உள்ள தகவல்கள். அப்ப நமக்கு தங்கம் கிடைக்குமா சார்? தங்கம் கிடைக்கிறது பெருசுல கணேஷ். சர்வ சாதாரணமா தங்கத்தை உருவாக்குற அந்த வித்தை தான் நீங்க பெருசு. சார், அப்ப எப்ப கிளம்பலாம்? இந்த பௌர்ணமிக்கு? அத்தியாயம் 14. வந்து விட்டது பௌர்ணமி. உருட்டி விட்ட வெள்ளி தட்டாய் பூமிக்கு 40 டிகிரி தென்மேற்கு சரிவில் சந்திரன். கொல்லிமலையின் கெஸ்ட் ஹவுஸின் பின்புறத்தில் இருந்து பார்த்தபோது அப்படி பார்ப்பது ஒன்றே உலகின் மிகப்பெரிய விஷயம் என்பது போல் தோன்றியது. ஊடே பட்ச ஜாலங்கள் காதை தீண்டிக் கொண்டே இருந்தன. கணேஷ் ஸ்வெட்டர் அணிந்து இன் செய்திருந்தான். வசதியாக போர்ட்ராய்ட் கேன்வாஷ் ஷூ அணிந்திருந்தான். தேவராஜன் மதர்ப்பாக தென்பட்டார். ஒரு அரைக்கை சட்டையும் பேண்ட்டுமாய் படு சிம்பிளாய் தென்பட்டார். காலில் கனத்த ஷூ. அருவிக்கு கிளம்ப தயாராகி விட்ட தோரணையில் தோளில் ஒரு ஜோல்னாப்பை சகிதம் கெஸ்ட் ஹவுஸிற்கு வெளியே வந்தான். மழை பெய்து ஓய்ந்திருந்தது. மரங்கள் நனைந்து சொட்டி கொண்டிருந்தன. ஈர குலைசலான சாலை. அதில் வெள்ளியம் பாய்ந்தது பரவிய மாதிரி நிலா வெளிச்சம். கிளம்பலாமா சார்? கணேஷ் கேட்டான். கேட்டுவிட்டு தோளை குலுக்கி கைகளை குவித்து குளிரில் நடுங்கி உடம்பை உதறினான். தேவராஜன் சாதாரணமாக தென்பட்டார். கிளம்ப ஆயத்தமானபடி எல்லாம் எடுத்துக்கிட்டியா என்று கேட்டார். எல்லாம் ரெடி சார். கத்தி, டார்ச் லைட், கயறு, பிஸ்கெட், பிரெட்டு, ஜாம், துண்டு, 4 அல்ட்ராஜன் டேப்லெட்ஸ் கூட. அயோடெக்ஸ் ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ரா. குட். அப்ப நட. இருவரும் நடக்க தொடங்கினர். கையில் உள்ள டார்ச் லைட்டில் வெளிச்சமும் ஒழுகும் நிலவொளியும் பாதை எங்கும் பளிரிட்டன. ஊடே மெல்லிய வெண்துகில் போல் பொலபொலவென்று வணங்கி கொண்டிருந்தது பனி. வழிநடுக அநேக மலையாள கவுண்டர்கள் தட்டுப்பட்டனர்.
சுருட்டு பிடித்தபடி உடலை குமாரபாளையத்து கருப்பு போர்வைக்குள் பதுக்கியிருந்த அவர்கள் கணேஷையும் தேவராஜையும் அதிசயமாக பார்த்தபடி நடந்தன. சார், அருவி எவ்வளவு தூரம் இருக்கும்? நடக்கும்போது கணேஷ் கேட்டான். விசாரிச்ச அளவுல இங்க இருந்து ஏறத்தாழ 4.5 மைல் முதல். அப்புறம் அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். அங்கிருந்துதான் அருவி பாதைக்கே போகணும். இடையிட்டது ஒரு அன்னாசி வயல். முள்ளு கொண்டையோடு நிலத்தை கீறி வெளிப்பட்டிருந்த அந்த நீர்ப்பயிரின் வரப்பில் இருவரும் நடந்தார்கள். இடப்பக்கம் பலாக்காடு. குட்டியை இடுப்பு பையில் சுமக்கும் கங்காருகளைப் போல் உடம்பு முழுக்க கனிகளை கட்டிக்கொண்டு இருவரையும் விரித்தது. அதன் மரக்கிளைகளில் ஒதுங்கி இருந்தன மைனாக்கள். அவ்வப்போது காலால் அலகை உரசி கொண்டு சப்தம் போட்டு குலாவி கொண்டிருந்தன. ஒரு கொக்கு கூட்டம் பௌர்ணமி இரவுதான் எங்களுக்கு வானம் நீந்த உகந்த காலம் என்பது போல் குடும்ப சகிதம் எழும்பி பறக்க தொடங்கி இருந்தது. ஒற்றையாய் சில கிளிகள் துணையின்றி அலைமோதி கொண்டிருந்தன. தேவராஜன் தன்னை மறந்திருந்தார். மலையும் அதன் செல்வங்களும் மகத்தானவை என்று தனது கருத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டார். கணேஷ், ரொம்ப த்ரில்லா இருக்குல்ல கேட்டார். கணேஷ் கொட்டினான். கூடவே, சார், இந்த சித்தர் கட்டாயம் இன்னைக்கு வருவாரா என்று எதிர்கேள்வி கேட்டான். எனக்கு என்ன ஜோசியமா தெரியும், வருவாருன்னு நம்புவோம் என்றபடி நடையை தொடர்ந்தார் தேவராஜ். சார், இந்த ரசவாத ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிடுச்சுன்னு வைங்க, உலகத்துல நாம தான் முதல் பணக்காரங்க இல்லையா? கணேஷ் பரவசத்தோடு கேட்டான். நிச்சயமா, இப்போதைய புரூனே சுல்தானை நாம ஓவர்டேக் பண்ணிடலாம். அப்புறமா கிளின்டன் நம்ம வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட கூட வருவார். ஜான் மேஜர் எங்க பார்த்தாலும் ஹலோ சொல்லுவார். தேவராஜன் வேண்டுமென்றே சற்று அதிகப்படியான கற்பனையில் மிதந்து விட்டு கணேஷ் பக்கம் திரும்பினார். கணேஷ் அதை கேட்டு சிரித்தான். அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டி கிடையாது, அதுக்குள்ள குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலான்னு ஆராய்ச்சி பண்ற மாதிரி இருக்கு சார் உங்க பேச்சு என்றான். பேசிக்கொண்டே நடந்ததில் நெடுந்தூரம் வந்து விட்டனர். அரப்பள்ளீஸ்வரர் ஆலயம் கூட நழுவி போய் அருவிப்பாதை மேடு பள்ளமாய் அவர்கள் எதிரே தெரிந்தது. ஒரு ஒற்றையடி பாதை போல் வளைந்து வளைந்து செல்லும் அதன் நடுமுதுகில் பாதம் வைத்து நடக்கும் இருவரும் பாறைமேடு ஒன்றில் ஏறி இறங்கிய சமயம் கணேஷ் யதார்த்தமாக சுற்றுமுற்றும் பார்த்தான். ஓரிடத்தை பார்த்துவிட்டு நடுமுதுகில் ஊசி ஏறின மாதிரி சார் என்று அலறி தேவராஜனை அழைத்தான். இருவரும் திரும்பி பார்த்தார். அவர்கள் பார்த்த திக்கில் ஒரு குட்டி பலாமரத்து கிளை ஒன்றில் ஒரு பருவ பெண் சடலமாய் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 15. தொங்கும் அந்த சடலத்தை பார்த்த மாத்திரத்தில் இருவருக்குமே தூக்கி வாரி போட்டது. கணேஷ் வண்ணங்களை கூட பிரிக்க முடியாதபடி இருகத் தொடங்கினான். தேவராஜன் கூட தடுமாறி போனார். பக்கத்திலே போய் பார்ப்பதா வேண்டாமா என்ற போராட்டத்தில் அவர் மனது இரண்டுபட தொடங்கியது. கணேஷ் சிரமப்பட்டு பேசினான். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வேகமா வாங்க சார் என்றான். தேவராஜுக்கு ஏனோ அது சரியாக படவில்லை. பயத்தின் மயப்பட்டு ஒரு சராசரி மனிதனை போல் ஒதுங்கி போகாமல் லேசாக குற்ற உணர்வு தலையெடுத்தது. மெல்ல அந்த உணர்வை ஜெயித்தவர் தொங்கும் அந்த சடலத்தை நோக்கி கால் எடுத்தார். சார், எங்க சார் அந்த பக்கம் போறீங்க? கணேஷ் உடனேயே கத்தி விட்டான். கொஞ்சம் பொறு கணேஷ், இந்த மாதிரி நேரங்கள்ல பயப்படுறதை விட மனசுல படுறத செய்யறதுதான் நல்லது. பக்கத்துல போய் பாக்குறேன். எதுக்கு சார்? பார்த்து என்னத்த பண்ண போறீங்க? பார்க்காம போனா பயந்து ஒதுங்கின மாதிரி ஆயிடும் கணேஷ். என் மனசே என்ன கேலி செய்யும். பார்த்துட்டா ஏதாவது விஷயம் தெரிய வரலாம் இல்லையா? எவ்வளவு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுல என்ன சார் பெரிய விஷயம் இருக்கு? சார், மணி 12 ஆக போகுது. டைரி குறிப்பு படி அந்த சித்தர் குளிக்க வர்ற நேரம் இது. ஒரு நீ வேணும்னா இங்கேயே இரு, நான் கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தேவராஜன் துணிச்சலுடன் கிளம்பினார். ஆன் செய்யப்பட்ட டார்ச் லைட்டின் வட்ட வடிவ வெளிச்சம் பாதை காட்ட பார்த்து பார்த்து நடந்து பலாமரத்தை நெருங்கினார். மரத்தின் கிளை ஒன்றில் தொங்கும் அந்த சடலம் அவரை வரவேற்றபடி லேசாய் வீசத் தொடங்கிய காற்றில் மெல்ல ஆடியது. டார்ச் லைட் வெளிச்சத்தை சடலத்தின் முன் செலுத்த ஒரு பருவ பெண்ணின் அழகிய முகம் வெளிரி போய் நாக்கு தொங்க அவரை பார்த்தது. குத்து மதிப்பாக 18 வயது மதிக்கலாம். மலைஜாதி பெண் என்பதற்கு தோதாக ரவிக்கை அணியாமல் இருந்தாள். இடுப்பில் ஒட்டியானம் போல் மஞ்சளாய் ஏதோ ஒரு ஆபரணம். வளைத்து கட்டிய புடவைக்கு கீழே கணுக்காலில் அதே போல் மஞ்சள் நிறத்தில் சதங்கை. ஊன்றி பார்த்த தேவராஜன் பெருமூச்சு விட்டபடி திரும்பி நடக்க ஆரம்பித்தார். கணேசன் நிலவொளியில் ஒரு நடுமரம் போல் நின்று கொண்டிருந்தான். நெருங்கின தேவராஜை பார்த்து ஆர்வமாக விசாரிக்க தொடங்கினான். என்ன சார், ஏதாவது விஷயம் கிடைச்சதா? கொலையா தற்கொலையா? தற்கொலைதான் கணேஷ். பார்க்க அழகா இருக்கா, சின்ன வயசு, உடம்புல நிறைய நகையெல்லாம் போட்டிருக்கா. காதல் தோல்வியா இருக்கும். இந்த பெண்ணுங்களுக்கு எதிர்நீச்சல் மனப்பான்மையே கிடையாது. ஊனா தற்கொலை பண்ணிக்கிறது, இதுவே இதுங்களுக்கு வழக்கமா போச்சு. கணேஷ் மைதிலியை மனதில் நிறுத்தியபடி கருத்து கூறினான். இருவரும் திரும்ப நடக்க தொடங்கி இருந்தன. பௌர்ணமியின் வெளிச்சம் அடர்ந்த அந்த வனப்பாதையில் அவர்களை தடுமாற்றத்துடன் அழைத்து சென்று கொண்டிருந்தது. மலை அணில்கள் சில தங்களின் நீலப்பொட்டு வெளிகளில் வழியெங்கும் இருவரையும் விழித்து விழித்து துல்லியமாய் பார்ப்பது தெரிந்தது. அந்த சின்ன மாதுளம் போட்டு விழிகளில்
சந்திர கதிர்களை தாக்கும் பிரதிபலிப்பும் தெளிவாக தெரிவதை தேவராஜன் பார்த்துவிட்டு உற்சாகமாக சிலாகித்தார். ஹோ என்ற அருவி இரைச்சல் காதை தீண்ட ஆரம்பித்தது. பக்கத்தில், மிக பக்கத்தில் நீர்த்தாரைகள் உருண்டு விழுவதை போல் சப்தம். சார், அருவியை நெருங்கிவிட்ட மாதிரி தெரியுதே. கணேஷ் கேள்வியோடு அவர் தோளை பிடித்தான். இருவருள்ளும் ஒரு அமானுஷ உணர்வு உற்பத்தியாக தொடங்கியது. ஒரு ரகசியத்தை அம்பலமாய் தரிசிக்க போகும் பரபரப்பும் அவர்கள் மனசுக்குள் பாதை போட்டு நடந்தது. வழித்தடத்தின் இடையில் ஒரு நொணாமரம் எதனாலேயோ சரிந்திருந்தது. அதன் நெகுநெகுத்து கிளைகளில் பாம்புகளில் கும்மாளம். பாத்துவா கணேஷ் என்றபடி மரத்தை சுற்றி நடந்தார் தேவராஜன். அருவி இரைச்சல் மிக சமீபத்தில் கேட்க தொடங்கியது. பக்கமாய் அந்த அருவியின் நீரோட்டம் சலசல என்று சங்கீதமாய் குறுக்கிட்டது. அதில் காலை வைத்து சிலுசிலுப்பை உணர்ந்து உதட்டின் வழியாக காற்றை உற்சாகமாக உள்ளிழுத்தார் தேவராஜ். உடம்பு முழுக்க மின்சாரம் பாய்ந்த மாதிரி ஒரு உணர்வு. சட்டென்று யோசனை வயப்பட்டவராக ஜோல்னா பையில் இருக்கும் துண்டை வெளியே எடுத்து கோவணமாக கிழித்தார். கூச்சப்படாம இதை கட்டிக்கோ கணேஷ் என்று ஒரு கோவண துண்டை அவன் எதிரே நீட்டினார். பேண்ட் சட்டைகளை உருவி களைந்து விட்டு கோவணத்துக்குள் இருவரும் உருமாறினர். தலையை முடிந்து மட்டும் கலைத்து விட்டு கொண்டனர். விபூதியை எடுத்து அருவி நீரில் குழைத்து நெற்றியில் ஏட்டு கொண்டனர். கணேஷ், நாம இப்போ வாழ்க்கையை வெறுத்து இந்த காட்டுப்பக்கம் வந்திருக்கிற பரதேசிகள். நல்ல குரு கிட்ட ஞானோபதேசம் கிடைச்சா பரவாயில்லைன்னு நினைக்கிற நிலையில் உள்ளவர்கள். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சித்தர்கிட்ட பேசுறப்போ வேற எதையாவது பேசி சொதப்பிடாது, அப்புறம் ஏட்டிக்கு போட்டியாயிடும். தேவராஜன் கணேஷை எச்சரித்தார். கணேஷ் தலையசைத்து விட்டு ஜோல்னா பையை பக்கத்து கடம்ப மரம் ஒன்றின் கிளையில் தொங்க விட்டான். கிளம்பலாம் சார் என்றபடி அருவி பக்கம் கால் எடுத்தான். நான் இனிமே சார் இல்ல, சாமி. வாங்க சாமி, போங்க சாமின்னு பாமரத்தனமா பேசு, மறந்தும் சார் வந்துடக்கூடாது. தேவராஜன் மிக கடுமையாக எச்சரித்தார். கொட்டினான். குட்டி குட்டி பாறைகள் வழிநெடுக அவர்களை தடுக்க பார்த்தன. தாவி குதித்து வானரம் போல் அவர்களை துச்சமாக மதித்து ஒரு வெட்ட வெளிப்பக்கம் வரவும் எதிர்பட்டது அருவி. சந்திர ஒளியில் வெள்ளி குழம்பு சீறி பாயும் தினசில் வெண்பட்டு குஞ்சரம் ஒன்று மெல்லிய இலைகள் காற்றிலாட அசைவது போன்ற வடிவில் உச்சியை பார்க்க முடியாதபடி சீராக நேர்கோடாய் திபுதிபு என்று கொப்பளித்து கொட்டும் அந்த நீர் அருவி மனதை ஒருவாறு வாரியது. கணேஷ், வாட் அ பியூட்டிஃபுல் ஃபால்ஸ் என்று தேவராஜன் புருவம் வளைய வியர்த்தார். சார் சார், சாமி அருவியில் சித்தர் குளிக்கிறாரா பாருங்க. கணேஷ் விஷயத்தோடு பேசியதை தொடர்ந்து இருவர் விழிகளும் அருவிக்கு கீழே உள்ள பரப்பை பார்த்தன. என்ன ஒரு அதிசயம்! அருவிச்சாரல் பட்டு தெரிக்கும் இடத்தில் ஒற்றை காலில் ஆடாமல் அசையாமல் தென்பட்டு கொண்டிருந்தது அந்த சித்தர் உருவம். கணேஷ், அதோ சித்தர்! மெல்ல அதிர்ந்து 2.5 மாத்திரை சப்தத்தில் காதோறும் கத்தினார் தேவராஜன். எக்ஸாக்ட்லி சார், பக்கத்துல போய் பார்க்கலாமா? கணேஷ் கேட்டான். அரவமில்லாம பக்கமா போகணும். அவர் உபாசனையை கலைக்க கூடாது. குலச்சா பொதுவுல எந்த ஒரு சித்தருக்கும் கோபம் புடைச்சுக்கிட்டு வரும். அவனை எச்சரித்தது தேவராஜன் உதடுகள். சார், எப்படி சார் இது சாத்தியம்? ஆடாம அசையாம நீர்த்தாரை விளற ஒரு இடத்துல ஒரு மனிதர் இந்த ராத்திரியில் இப்படி நிக்க முடியுமா? நம்மளை குளிர் கொன்னுகிட்டு இருக்கே, இவரை ஒன்னும் பண்ணாதா? சிம்பிளா கேள்வி கேட்டுட்டே பதிலே பெரிய அளவுல சொன்னாதான் உனக்கு புரியும். சித்தர்கள் உடம்பை ஜெயிச்சவங்க. கோரக்கர்னு ஒரு சித்தர். அவர் உடம்பை யாராலும் கத்தியால குத்தி காயப்படுத்த முடியாது. கத்தியால குத்தினா குத்தப்பட்ட இடம் உடனே ஒண்ணு சேர்ந்துடும். இது உனக்கு சொல்லப்பட்ட ஒரு சின்ன உதாரணம். அந்த மாதிரி ஆயிரம் அதிசயங்கள் சித்தர் பின்னணியில உண்டு. இப்ப நம்ம வேலை அதை ஆராயறது இல்ல, இந்த சித்தர்கிட்ட எப்படியாவது சேருவதுதான். எதுக்கு சார் சேரணும்? முட்டாள்! எந்த ஒரு சித்தரும் தனது சிஷ்யர்கள் தவிர யாருக்கும் உபதேசமோ மந்திர உபதேசமோ வித்தைகளையோ கற்றுத்தர மாட்டாங்க. உனக்கு தங்கம் மட்டும் வேணுமா, இல்ல அந்த ரசவாத வித்தையின் ரகசியம் வேணுமா? இரண்டும் தானே சார். சார் இல்ல, சாமி. அவர் எதுக்கு பேசும்போது இப்படி பேசி நம்ம காரியத்தை கெடுத்துடாத, பேசாம வா. மெல்ல மெல்ல காலெடுத்து அருவிச்சாரலை நெருங்கினர். ஊசியாய் உடம்பை தைக்கும் நீர்ச்சாரலில் ஒரு வகை மூலிகை மனம். அண்ணாந்து பார்த்தபோது சந்திரன் தெரிந்தான். அற்புதமாய் இருந்தது பார்ப்பதற்கு. அப்படியே தலையை சரித்த போது அந்த சித்தருக்கு மிக சமீபம் வரை வந்துவிட்டது தெரிந்தது. அதே சமயம் ஹோ என்ற அந்த அருவி இரைச்சலை நுணுக்கி பிளந்தபடி ஒரு சதங்கி சப்தம் கேட்க தொடங்கியது. சட்டென்று இருவரும் ஒரு பாறையின் பின்னால் பதுங்க தொடங்கினர். சதங்கையின் சப்தம் பலமாக கேட்டது. சற்று தள்ளி தேவராஜும் கணேஷும் ஒரு வழியில பாறை மேல் சதங்கைக்கு காரணமான ஒரு பெண் ஏறி இறங்கி வந்து கொண்டிருந்தாள். தேவராஜின் விழிகள் அந்த உருவத்தின் மேல் நிலைக்குத்தி நிற்க அவர் தொண்டை வரளத் தொடங்கியது. மிக சமீபமாக வந்துவிட்ட அந்த சலங்கைக்காரி தேவராஜன் வயிற்றில் புளியை கரைத்தாள். என்ன சார், வெறிச்சு போயிட்டீங்க? கணேஷ் பதட்டத்தோடு கேட்டான். கணேஷ், கொஞ்சம் முந்தைய நம்ம சவமா பார்த்தோம்ல ஒரு பொண்ணு, அவதான் இவ என்று தேவராஜன் சொல்லவும் கணேஷ் அவரை நெருங்கி கட்டி கொண்டான். அவள் இருவரையும் கவனிக்காமல் சித்தரை நோக்கி வேகமாக வர ஆரம்பித்தாள். அத்தியாயம் 16.
சித்தரை நெருங்கிவிட்ட அந்த பெண் அவர் தியானத்தில் இருப்பதை பார்த்து சற்று தள்ளி நீர்ச்சாரல் படாத இடமாக பார்த்து ஒரு பாறை மேல் போய் அமர்ந்து கொண்டாள். தேவராஜனின் தொண்டை குழியை கோலி கொண்டு அடைத்துக் கொண்ட மாதிரி ஒரு வேதனை. கணேஷ், இவ நான் தூக்கல பிணமா பார்த்த பெண்ணே தான். உயிரோடு இங்க வந்திருக்கிறத பார்த்தா நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. அந்த பெண்ணோட ஆவியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பதுங்கி இருக்கும் இடத்தில் தேவராஜனின் பேச்சு கணேஷை கலவரத்தில் பிடித்து தள்ளியது. என்ன சார் நீங்க ஆவி பேய்னு கிட்ட நீங்க தானே சொல்வீங்க அதெல்லாம் பொய்ன்னு. ஆனா இப்ப என் கண் எதிரே நான் பாக்குற நிஜமான அனுபவம் வேற மாதிரி இருக்கே. சார் நல்லா பாத்துட்டு சொல்லுங்க. செத்து போன பொண்ணோட அக்கா தங்கையா கூட இவ இருக்கலாம் இல்லையா? கணேஷ் கொஞ்சம் புத்திசாலித்தனமா கேட்டான். ஒரு நிமிஷம் நீ இங்கேயே இரு. நாம வந்த வழியில அந்த பலாமரம் வரை போய் பார்த்துக்கிட்டு வந்துடுறேன். பாடி அங்கேயே இருந்தா நீ சொல்றதுதான் நிஜம். தேவராஜ் கிளம்ப ஆயத்தமானார். சார் வேண்டாம் சார், எனக்கு பயமா இருக்கு. கணேஷ் அலறினான். ஸ்டூபிட், 5 நிமிஷத்துல வந்துடுறேன். இந்த மாதிரி விஷயத்துல தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க கூடாது. ஆரம்பத்துல இருந்தே சரியா பிடிக்கணும். சார் இவ பெய்யாவே இருந்துட்டு போகட்டும் சார். நமக்கு என்ன, நம்ம பார்க்க வந்தது அந்த சித்தரை தானே. நீங்க அந்த பக்கம் போனா வேலையா பார்த்து அவர் தியானம் கலைஞ்சு திரும்பினா நான் என்ன பண்ணட்டும்? கணேஷ் சந்தேகத்தை கிளப்பின அந்த வினாடியில் நீர்த்தாரைகளுக்கு மத்தியில் சித்தரின் உடலில் லேசான அசைவு. அதை தேவராஜன் கவனித்துவிட்டு இறையை பார்த்த புலியை போல் உன்னிப்பானார். அந்த பெண்ணும் கவனித்து விட்ட மாதிரி நிமிரத் தொடங்கினாள். சித்தர் தூக்கி இருந்த ஒற்றை காலை இறக்கத் தொடங்கி இருந்தார். நீர்த்தாரைகளுக்கு நடுவில் முகத்தை அண்ணாந்து தடதடவென்று சாரலை முகத்தில் வாங்கி சிலாகித்தார். ஜடாமுடிகள் நீரில் ஊறி பருத்திருந்தன. மெல்ல நீர்த்தாரையை விட்டு வெளிப்பட்டார். அந்த அருவி நீரின் சொட்டுக்கள் அவர் உடலில் வற்றத் தொடங்கின. வீசும் காற்று அந்த முதிய தேகத்தை உலர்த்த தொடங்கியது. திடுமென்று அவர் காதை சலங்கை சப்தம் சுண்டி இழுத்தது. சப்தம் வந்த பக்கம் திரும்பினார். அந்த பெண் கும்பிடுறேன் சாமி என்று கைகூப்ப தொடங்கி இருந்தாள். வா பொன்னியம்மா. சித்தரிடம் இதமான அங்கீகரிப்பு. அவள் சிரித்தாள். நிர்வாணமாக ஒரு மனிதர் எதிரே நிற்பதால் துளியும் பாதிக்கப்படாத மாதிரி தோன்றினாள். வந்து ரொம்ப நேரமாச்சா? சித்தர் கேட்டார். இல்ல, இப்பதான் வந்தேன் சாமி. இன்னைக்கு நீங்க கற்றுக் கொடுத்த மரண உபாசனை செஞ்சு பார்த்தேன் என்றார். சித்தரின் புருவத்தில் ஆச்சரியம் வளைவை பின்னியது. பலே என்றார் உதடுகள். தேவராஜனும் கணேசனும் கூர்மையாக கவனிக்க தொடங்கி இருந்தன. மரண உபாசனை ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. மூச்சு பயிற்சி மட்டும் அதுக்கு போதாதே? சித்தர் கேட்கவும் அவர் சிரித்தாள். கம்பக முறை உனக்கு பழகிடுச்சா கேட்டார். பூரகம், கும்பகம், ரேசம்கள பிராணாயாம பயிற்சிகளோட 3 நிலைகளும் பழகிடுச்சுங்க சாமி. பிராணாயாமத்தின் போது சூரிய சந்திர கலையில் பிராணன் போனால் பிருத்வி, அப்பு, தேயு, வாயுங்கிற 4 தத்துவங்களும் விலகி பிராணன் ஆகாய தத்துவத்தை அடையும். அப்பொழுது சுவாசம் தானாக குறையும்னு நீங்க சொன்னது எவ்வளவு பெரிய உண்மைங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. சாதாரண மனுஷங்களுக்கு 8 அங்குலம் உள்ள போற காற்று 12 அங்குலம் வெளிப்படும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 12 அங்குலத்துல 11 அங்குலத்தை குறிச்சு 1 அங்குல காற்றை மட்டும் இன்னைக்கு வெளியே விட்டேன். எனது ஆன்மாவை என்னால் பார்க்க முடிஞ்சது. சித்தர் அதை கேட்டு உற்சாகமாய் சிரித்தார். பலே பொன்னியம்மா, ஒரு மலைஜாதி பொண்ணான நீ இவ்வளவு பெரிய சாதகங்களை பண்றத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மரணத்தை ஜெயிச்சு பெருவாழ்வு வாழணும் நீ. ஆமா, மரண உபாசனை எப்படி பண்ணினே? ஆர்வத்தோடு கேட்டார். மூச்சை அடக்கி உட்கார்ந்து பார்த்தேன். 7 அங்குல சுவாசத்தை கூட கட்டுப்படுத்த முடியல. பேசாம தூக்கில் தொங்கிட்டேன். அதை கேட்டு சித்தர் அதிர்ந்தார். பைத்தியக்காரி, பிராணன் என்ன மரக்கிளையா இழுக்கிற இழுப்புக்கு வளைஞ்சு கொடுக்க? அப்படி செய்யக்கூடாது. சுவாசம் சட்டுன்னு நின்னா மரணம் நிச்சயம். சுவாசம் உள்ளிழுப்பதும் குறையணும், வெளியே விடுறதும் குறையணும்னு. படிப்படியா சுவாசிக்கிற அளவை குறைச்சா வெளியே விடுற அசுத்த காற்றின் அளவு தானா குறையும். சுவாச அளவுதான் குறையணும், சுவாசமே குறையக்கூடாது. தூக்குல தொங்கினா குரல் வழியே பாதிக்கப்படும். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். இனிமே இப்படி செய்யாதே அதட்டினார். அருவியில் இருந்து கேட்ட தேவராஜனுக்கு விதிர்ப்பு பெருக தொடங்கி இருந்தது. கணேஷ் மண்டையை போட்டு உடைத்து கொண்டான். சார் என்ன சார் புரியாத பாஷையில பேசுற மாதிரி பிராணாயாமம், சூரியகலை, சந்திரகலைன்னு என்னென்னமோ பேசுறாங்க. எனக்கு ஒன்னும் புரியல சார் என்றான். கணேஷ் கொஞ்சம் சும்மா இரு. இவங்க பேசுற விஷயங்கள் ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். நாம பார்த்த இந்த பெண்ணு தூக்கில பிணமா தொங்கினதும் இங்க உயிரோட நின்னு பேசுறதும் எல்லாமே தூக்கி அடிக்கிற நிஜங்கள். இந்த சித்தர் சாதாரண சித்துவேலை சித்தர் இல்ல. திருமூலர், போகர், அகத்தியர், சிவபாக்கியர்னு நான் புத்தகங்கள்ல படிச்சிருக்கிற புராண இதிகாச கால மனிதர்களுக்கு சமமானவர். தேவராஜ் பெருமூச்சு விட்டார். அவர்கள் நடக்க தொடங்கி இருந்தன. முக்கிய விஷயம் ஒன்றை பேச தொடங்கி இருந்தன. பொன்னி, நான் கேட்ட அந்த மூலிகை செடியை எங்கேயாவது பார்த்தியா? நடக்கும்போது சித்தர் கேட்டார். இல்ல சாமி, என் கண்ணுல படலை. நானும் தேடாத நாள் இல்ல. இந்த மலையில அந்த ஒரு மூலிகை செடி மட்டும் எங்க இருக்குன்னே தெரியலை. நானும் வாயு சஞ்சாரியாக வனம் பூரா சுத்தி பார்த்துட்டேன். வாசனையால உணரக்கூட முடியல அந்த செடிய. தெரியும், கத்தரிப்பூ மாதிரி இளநீல நிறத்துல தண்டுகளும் இலைகளும் இருக்க அந்த செடிக்கு பக்கத்துல தான்
பொன் வண்டுகளும் கூடு கட்டும்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டுமில்லை, அந்த செடிக்கு 12 அங்குலத்துக்கு கீழேயே நீர் ஊற்றும் இருக்கும். இன்னும் சொல்றேன் கேள். அந்த நீர் ஊற்றுக்கு 12 அங்குலம் கீழே கரிசல் மண் போல் பூமி பரப்பு கருத்திருக்கும். அந்த கரிசல் மண் பரப்புக்கும் 12 பாகம் கீழே விபூதி போல மண் தட்டுப்படும். அந்த மண்ணுல சொத்தை விதை கூட முளைவிடும். அந்த மண்ணை உச்ச உஷ்ணத்துல சுட்டு பொடியாக்கி அதுல கற்பூரவல்லி சாரும் கரிசலாங்கண்ணி சாரும் கலக்க தீராத கபத்துக்கு அது மகா மருந்தாயிடும். சாமி, நீங்க சொல்ற இந்த இயற்கை முறைகளை எழுதி வச்சிருக்கீங்களா? அந்த பெண் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டாள். எதுக்கு எழுதி வைக்கணும்? அவர் திருப்பி கேட்டார். வியாதியால தினம் சாகிற எவ்வளவோ பேருக்கு இதெல்லாம் பெரிய அளவுல உதவி செய்யாதா? செய்யும் தான். ஆனா இந்த உதவியை செய்ய இஷ்டம் இல்லை. இன்னைக்கு பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் மோகத்தோட வெளிப்பாடுகள் தான். இந்த பூமி யோக ராஜ்யமாக இருந்தது ஒரு காலத்துல. இப்ப மோக ராஜ்யம் ஆயிடுச்சு. மோகம் பெருகினா பாபம் பெருகும், பாபம் பெருகினா ரோகம் பெருகும். இந்த பாவ ரோகத்துக்குள்ள நான் உதவி செய்ய மாட்டேன். உணர்ச்சிகளை அடக்கி ஆள்ற நீங்க இப்படி கோபப்பட்ட சராசரி மனுஷர் மாதிரி பேசலாமா? அவள் திரும்பி கேட்டாள். என் யோக வாழ்க்கையில் நான் எவ்வளவோ பார்த்துட்டேன். கூடு விட்டு கூடு பாயவும் இந்த கோபத்தை அடக்கவும் என்னால் முடியலை. ஏனோ இந்த உலகமும் மனிதர்களும் எனக்கு பிடிக்காமலே போயிட்டாங்க. ஆசையுள்ள எந்த மனிதர்களும் எனக்கு பிடிக்காமலே போயிட்டாங்க. ஒரு தூக்கு தங்கத்தை உனக்கு தந்தேன். நான் துச்சமா அதை பார்த்தேன். அதனாலதான் எனக்கு உன்னை பிடிச்சு போச்சு. அத்தோட உனக்கு கற்பூர புத்தி, கைரேகை பார்க்க சொல்லி கொடுத்தேன். முகஜோஷியமும் சொல்லி தந்தேன். ஒவ்வொன்னையும் கற்பூர மாதிரி பிடிச்சு கத்துக்கிட்டேன். மூலிகை வைத்தியமும் சொல்லி தரேன். நீ உன் விருப்பம் போல இந்த மனுஷ சமூகத்துக்கு உதவி செய். நல்லது சாமி, நீங்க கேட்ட மூலிகை எதுக்கு? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? அவர் கேள்வி கேட்ட சமயம் அவர் நிலாவை பார்க்க அண்ணாந்தார். சூழ்நிலையின் பட்சி ஜாலத்தில் ஒரு சில வினாடி கலந்தார். வீசும் காற்றின் நடந்த ஈரத்தை ரசித்து சிலாகித்தார். பின்னர் வாய் திறந்தார். அந்த ஒரு மூலிகை மட்டும் கிடைச்சுட்டா போதும். நான் 20 வயது இளமை காலத்துக்கு திரும்பிடுவேன். பருவத்துல உன்னத பருவம் வாலிபம், அது எனக்கு திரும்ப கிடைச்சிடும். அவர் பதில் அவளை ஆச்சரியத்தில் அமுக்கிய அதே சமயம் பின்னால் யாரோ வருவது போன்ற அரவம் அவள் கவனத்தில் பதிய தொடங்கியது. சித்தரும் அதை உணர்ந்த மாதிரி திரும்பி பார்த்தார். கைகளை கூப்பிய நிலையில் கணேஷும் தேவராஜனும் தென்பட்டனர். அவர்களை பார்த்து சித்தரும் பொன்னியம்மாள் என்னும் அவளும் லேசாய் அதிர, தேவராஜன் துளியும் யோசிக்காமல் நமஸ்காரம் சுவாமி என்றபடி சித்தரின் காலில் விழுந்தார். ஏனோ கணேஷ் அவ்வாறு செய்யாமல் நின்று கொண்டே இருந்தான். இருவரையும் பார்த்து விரிக்க தொடங்கினார் சித்தர். இனம் புரியாத கோபமும் அதிர்ச்சியும் அவருக்குள் ஊற்றெடுக்க தொடங்கின. தனது சஞ்சாரத்தை எப்படியோ உணர்ந்தும் கள்ளத்தனமாக அவர்கள் பின்தொடரவும் செய்ததாக அவர் உணர்ந்த போது விலா எலும்பில் ஊசி ஏறிய மாதிரி ஒரு வேதனை அவருக்குள் ஏற்பட்டது. இதுபோல் கோபம் வந்தால் அந்த விபரீதத்தில் அல்லவா முடியும்? பொன்னியம்மாள் அதை புரிந்து கொண்டது போல் நடுங்க தொடங்கினாள்.